Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். உங்களுக்கான டாபிக் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் சிவா, சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, நியூ பிகினிங்ஸ். பைல் நம்பர் 2, நோ நீட் டு வரி, கவலைப்படாதீங்க. No need to worry. Pile number 3, wait. Okay, so pile number 1 வந்து new beginnings, pile number 2 no need to worry, pile number 3 wait. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண அந்த ஒரு பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நியூ பிகினிங்ஸ். ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் நியூ பிகினிங்ஸ் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 1 கிளியராக வந்திருக்கு. அதாவது உங்களோட அந்த பழைய ஓல்டு லைஃப், அதே மாதிரி அந்த டார்க் டேஸ் இதெல்லாம் விலகுது. இப்போதைக்கும் வந்துட்டு உங்களை சுற்றி ஒரு சில உறவுகள் வந்துட்டு உங்களுக்கு பேக் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸுக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க, பட் ஆனால் வந்துட்டு பின்னாடி எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே தெரிஞ்சா போதும் ஃபர்ஸ்ட் ஆளாக அதை தடுக்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ அந்த பீப்புள் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்துட்டு சிவபெருமான் கொடுக்க போறாங்க. அந்த பீப்புளை வந்துட்டு உங்க வாழ்க்கையில இருந்து விலக்கி வைக்க போறாங்க. ஸோ அவங்களோட இந்த கேம் ஆடுறது, இந்த மாதிரி மெனிப்புலேட் பண்றது, இந்த ஒரு அவங்களோட இந்த நெகட்டிவிட்டி, அந்த தாக்கம் வந்துட்டு குறையும். ஸோ உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் அந்த பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டு முடிஞ்சு போனதை நினச்சிக்கிட்டே வந்துட்டு வரி பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்த லைஃபுக்கு போங்க. பிகாஸ் உங்களுக்கான ஒரு ஓல்டு லைஃப் எண்ட் ஆகி நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட ஒரு நியூ பர்சனாக வந்துட்டு அந்த லைஃப்குள்ளார வந்துட்டு போகணும் வித் லாட் ஆஃப் மோட்டிவேஷன். ஓகேங்களா? ஸோ கரண்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து மற்ற பர்சன் யாரோ ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் கொடுக்கணும், யாரோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் செல்ஃப் மோட்டிவேஷன் இட்ஸ் பெஸ்ட். புக் ரீடிங், மோட்டிவேஷனல் புக்ஸ் நிறைய இருக்கு. அந்த அது படிக்கலாம் ரிப்பிட்டேட்டிவா, இல்லைன்னா வந்துட்டு நிறைய மோட்டிவேஷனல் கொட்டேஷன்ஸ், வீடியோஸ், இது எல்லாத்தையும் ஆஃபன் நீங்க பார்க்க டெஃபினட்டா உங்களுக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு பி ஆக்டிவ், கெட் அப் அண்ட் கோ டு ஒர்க். ஆக்டிவா இருங்க. ரொம்ப லேசியா இருந்துட்டு எல்லாத்தையும் தேவையில்லாததை நினைச்சுக்கிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் உங்களோட அடுத்த வேலைகளை ஆரம்பிங்க. ஃபியூச்சருக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பிகாஸ் நீங்க இப்ப என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாம ஒரி பண்ணிட்டு பயந்துட்டு இருக்கீங்களோ அது எதுவுமே வந்துட்டு உங்களை தாக்க போறது கிடையாது. பிகாஸ் உங்களுக்கான அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை வந்துட்டு சிவபெருமான் கொடுக்கறாங்க. ரைட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு ஹோப் வந்து இழந்திருக்கலாம். அதாவது லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், நிறைய நல்லது செஞ்சேன், ஆனா இருந்தும் எனக்கு அந்த பெயின் தான் வந்துட்டு இருக்கு, இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப். அது மாதிரி நினைக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களோட கார்மிக் பீரியட்னால அது உங்க கண்ட்ரோல் மீறி நடந்த விஷயங்கள். ஸோ பாஸ்ட்டை விட்டுருங்க. ஃபியூச்சர் உங்க கண்ட்ரோல்ல தான் இனி இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு குட் கர்மா பீரியட்ல வந்துட்டு என்டர் ஆக போறீங்க. அப்போ உங்களுக்கு இது தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு வேண்டாம். இந்த டைம்ல வந்துட்டு கான்ஃபிடென்ஸ், மோட்டிவேஷன் ரெண்டும் ரொம்ப முக்கியம். அண்ட் ட்ரஸ்ட் டிவைனை நம்பணும், சிவபெருமான நம்பணும். ஓகேங்களா? இனி ஃபெயிலியர் ஆகுமோ, இது மாதிரி நடக்குமோன்னு சொல்லிட்டு கிடைக்கிற வாய்ப்பு வந்துட்டு விட்டுறாதீங்க.
சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், ஏன் வந்து எனக்கு மட்டும் இப்படி நடந்தது, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிஷனை கொண்டு வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கம்பேரிஷனை ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல ஒரு சில ஹார்டான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தேவைதான். பிகாஸ் வந்து நீங்க ஜென்ரலி ரொம்ப சென்சிட்டிவ், வெரி வெரி பியூர் சோல், ரொம்ப குட் கேரக்டர். லவ் அப்படின்னு வர்றப்போ அவ்வளோ பியூர். பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு பர்சனாக ரொம்ப சாஃப்ட் நேச்சராக எல்லாத்தையும் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் பீப்புளோடையும் வந்துட்டு நீங்கள் இன்டராக்ட் பண்ணுறப்போ சம்வேர் உங்களுக்கு அந்த ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து தேவை. பிகாஸ் அது உங்களை அலர்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராங் ப்ரேயர் அண்ட் பி அடமெண்ட். ஒரு விஷயம் வேணும். இப்போ உங்களுக்கு ஒரு கோல் வச்சிருக்கீங்க கெரியர் வைஸ்ல, அண்ட் அந்த கோல் கண்டிப்பாக நான் ரீச் பண்ணணும், அந்த கோல் வந்து எனக்கு தேவை, ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ ஆஃப்டர் தட். அது என்ன ஒரு தடங்கள் வந்தாலும், பர்சனல் ட்ராமாஸ், உங்களோட ஓன் மற்ற ஏதோ ஒரு இஷ்யூஸ் எது வந்தாலும் அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. பி அடமெண்ட். ஓகேங்களா? என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கோல், ரைட், அந்த கோல் ஒன்று செட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து பின் வாங்காதீங்க. சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1, நீங்க ஒரு கோலை ரீச் பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் வந்துட்டு போகும். பட் ஆனால் அது நீங்க வந்து ரியாக்ஷன் மூலமா பெருசாக்காதீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 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 2 years, 2 to 3 years வச்சுக்கோங்களேன். இந்த 2 to 3 years வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர்ஸா இருக்க போகுது ஒரு சில பேருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க எடுக்கிற ஒரு ஒரு முடிவுகளும் உங்க ஃபியூச்சருக்காக நீங்க செட் பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒரு 3 years வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க, உங்களுக்காக போடுங்க. அண்ட் தேவையில்லாத டிராமாஸ், தேவையில்லாத கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா இருக்கணும் உங்க கோல்ல. சும்மா ஒரு ஒன் வீக் ஆர் 1 month ரொம்ப அப்படியே ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, ரொம்ப சீரியஸா இருப்பீங்க, அதுக்கப்புறம் வேற ஏதோ பர்சனல் டிராமா வந்தா குவிட் பண்றது இல்ல பாஸ் பண்றதுன்ற இருக்கக்கூடாது. ரைட்? இந்த ஒரு 2 to 3 years வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர். இதுக்கு நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன விஷயங்கள் செட் பண்றீங்களோ ஃபியூச்சர் உங்க கையில தான் வந்துட்டு இருக்கும். ரைட்? ஸோ நெகட்டிவிட்டி எதுவுமே வந்துட்டு இனி உங்களை இது பண்ணாது. பீப்புள் உங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா, இல்லை தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வருதா, எந்த விஷயங்கள் நடந்தாலும் சிவபெருமானிடம் ஒப்படைச்சிருங்க. ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை ஆஃபன் சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ட் டெய்லி ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு முக்கியம். வீட்டில் விளக்கேற்றி வைங்க, கேண்டில்ஸ் இருந்துன்னா கேண்டிலோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளேமோட வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்ட்யூஷன் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வீட்டில் எப்பயுமே வந்துட்டு சாம்பிராணி, ஊதுபத்தி ஏதாவது ஒன்று வந்து பருத்துங்க. அந்த வாசனைகள் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து பாசிட்டிவிட்டிக்கு போறப்போ எஸ் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், லேசினஸ் இருக்கும். பட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சீரியஸா ஒரு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா வந்துடும். ஓகே? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு 2-3 வருஷம் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உங்க ஃபியூச்சரை கம்ப்ளீட்டா வந்துட்டு சேவ் பண்ணிடும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, நோ நீட் டு வரி. ஓகே? ஸோ சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? Ten of Cups. See, family unity நல்லா தெரியுது. ஃபேமிலி ஹாப்பினஸ், யூனிட்டி,
அண்ட் அதே மாதிரி டுகெதராக வந்துட்டு எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகலாம். ஒரு உங்களுக்கு கசின்ஸோட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு அது அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் அமையும். ஸோ மனசை விட்டு பேசுறதுக்கும் உங்கள் பக்கம் நியாயத்தை வந்துட்டு எடுத்து சொல்கிறதுக்குமான ஒரு சூழ்நிலைகள் வந்து கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் ஆகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், மனக்கசப்புகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரியாகும். சரி, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஃபேமிலியோட எங்கேயாவது வந்துட்டு நீங்களும் வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆஃபன் ட்ராவல் இஸ் மச் நீடட். அண்ட் another ஒண்டர்ஃபுல்லான ஒரு கார்டு வந்துட்டு ரிலேஷன்ஷிப். சிங்கிளா இருக்கீங்களா? எஸ், கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இந்த இயர்க்குள்ளார வந்துட்டு கல்யாணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு எஸ் கல்யாணம் நடக்கும். அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர் ட்ரூ லவ், சோல்மேட்டா இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர். அண்ட் நீங்களும் சரி அந்த பார்ட்னரும் சரி டுகெதராக வந்துட்டு நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓப்பன் டாக்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் ஒரு பெஸ்டான ஒரு ஃபேமிலியை வந்துட்டு நீங்கள் கொண்டு வருவீங்க. பிகாஸ் ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். பைல் நம்பர் 2க்கு. அண்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னா எஸ், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மனசை விட்டு பேசி சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸோட ட்ரிப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் ட்ரிப் அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான டீல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட், எஸ். ஓ, 2 கார்டு இருக்கு. யூ காட் 7 of cups and Empress card. Wonderful. See, pile number 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான் வருது. அதனால தான் சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு நோ நீட் டு வரிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்துட்டு வரி பண்ணாதீங்க. இன்னைக்கு லைஃப்ல எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல, ஒண்ணுமே மாற மாட்டேங்குதுன்னு சொல்ற உங்களுக்கு வெரி சூன் இந்த வருஷத்துக்குள்ளேயே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சரியாகும். நீங்க வந்து எல்லாமே அட் அ டைம்ல சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. பட் ஒன்று ஒன்றா வந்துட்டு சால்வ் ஆகிட்டு வரும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இது வரைக்கும் வந்து ஆப்ஷனே இல்லைன்னு சொல்கிற உங்களுக்கு, எஸ்பெஷலி உங்கள் ப்ரொஃபஷனல் சைட்லையும் சரி ஃபினான்ஷியல் சைட்லையும் சரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் தான் எதை சூஸ் பண்ணணுங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிற இடத்துல வந்துட்டு இருப்பீங்க. சரி, அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நல்ல ஸ்டேபிளாக நேம் அண்ட் ஃபேமோட வந்துட்டு இருக்கணும். நல்ல ஒரு பிளேஸில் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். இதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கான பலன் இருக்கு. ஆனால் அது வந்துட்டு ஆல்தோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும், சூழ்நிலைகள் ஃபேவராக இருக்கும். ஆனால் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு டைமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஏன்னா நீங்கள் முடிவு எடுக்கிறது தான் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு வர்ற எல்லா விஷயங்களுமே நல்லதாக தான் தெரியும். இதில் நான் எதை சூஸ் பண்ணுவேன், வர ஆஃபர்ஸ் வந்துட்டு எல்லாமே உங்களால் ஐ மீன் நீங்கள் நினச்சிங்கன்னா செய்ய முடியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு வரும். ஸோ இதில் நான் எதை சூஸ் பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க, சிவபெருமான் கிட்ட வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க, ஒரு ஆன்சர்ஸ் வாங்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட ஃபைனல் ஒரு ஐடியாஸ் கேளுங்க. ஃபைனல் டெசிஷன் உங்களோட தான் இருக்கணும். உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அண்ட் சில்ட்ரனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ், கண்டிப்பாக வந்துட்டு குட் நியூஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சில்ட்ரன் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருப்பாங்க. இப்போ கரண்ட்லி வந்துட்டு ஒரு சில இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னர்னால இல்லை இன்லாஸ்னால இல்லைனா வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்னால அந்த ஃபேமிலினால ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட பவர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட சில்ட்ரன் நல்ல பெருசாகி நல்ல பொசிஷனில் வர்றப்போ எல்லா சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கான அந்த ஒரு ஹாப்பினஸ் அவங்க கொண்டு வருவாங்க. வாழ்க்கை மாற்றங்கள் நல்லாவே தெரியுது. இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர்
2க்கு வந்துட்டு இந்த இயரில் வந்து நிறைய ஐடியாஸ், நிறைய பிளான், நல்ல ஒரு ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு பேஸை வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு இயராக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் எஸ்பெஷலி 2026 வந்துட்டு நிறைய இப்போ என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமான அவுட்கம் வந்துட்டு ஈஸியாக கிடைச்சிடும். பட் ஆனால் இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இயர் எண்டுக்குள்ளரில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். உங்களோட பார்ட்னர் ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் மூலியமாக இல்லை ப்ரொஃபஷனல் சைடு மூலியமாக வரக்கூடிய ஒரு சில பாண்டிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த பீப்புள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எந்த ஒரு ஜாபும் நான் பண்ணலை, ஆனால் ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்னதாவது அட்லீஸ்ட் அந்த பிளானையாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அந்த லக் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இயர்க்குள்ளார உங்களுக்கு எனி டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட அந்த பேஷன் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களோட ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் உங்களோட ஆரா அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபியூச்சரில். இப்போ இல்லை, இப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இம்பேலன்ஸாக தான் இருக்கீங்க. சம்டைம்ஸ் வெரி பாசிட்டிவ் சூப்பர் எனர்ஜி இருக்குது, சம்டைம்ஸ் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்துட்டு பைல் நம்பர் 2 இருக்கீங்க. பட் கவலைப்படாதீங்க, ஃபியூச்சர் இஸ் சேஃப், செக்யூர்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன் இந்த டைமில் வந்து சிவபெருமான் உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் பைல் நம்பர் 2 வந்துட்டு தேவை. உங்களோட பயமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவுமே உங்களை மோஸ்ட்லி பாதிக்கலை. இதை பேலன்ஸ் பண்ணுறீங்க. பட் ஃபியூச்சரை நினச்சி வரக்கூடிய பயம் தான் அதிகம். இல்லாததை இருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கற்பனைகள் தான் அதிகம். ஸோ அதனால தான் வந்துட்டு நோ நீடு டு வரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சிவபெருமானை வந்துட்டு கும்புறதை ஸ்டாப் பண்ணாதீங்க. எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கோ, ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. அண்ட் ஆஃபன் வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு உங்களோட விஷன்ஸில் வந்துட்டு கொண்டு வாங்க. ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். அண்ட் உங்களோட பிளேஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லைனா பாசிட்டிவ் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பிகாஸ் ஏன் வந்து பாசிட்டிவிட்டிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நிலையாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சில டைம் நல்லா இருக்கீங்க, ஒரு சில டைம் ஆஃபன் என்ன சொல்றது சேட்னஸ்குள்ளார போறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டி தான் வந்து தேவைப்படுது இப்போ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. வெயிட். ஸோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ, வெயிட், உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு மெசேஜ் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்தது என்ன அப்படின்னா, டோன்ட் கிவ் அப். கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. கரண்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 2 நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயங்களுமே நீங்களாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் லைஃபோட சேலஞ்சஸாக இருக்கட்டும், உங்களோட கெரியரில் நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்ஸாக இருக்கட்டும், உங்களால் மற்றவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஆனால் மற்றவங்களால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இன்ன வரைக்கும் வந்துட்டு பர்சனல் லெவல்லையும் சரி ப்ரொஃபஷ்னல் லெவல்லையும் வந்துட்டு கிடைக்காம தான் இருக்குது. பட் ஆனால் ஃப்யூச்சர்லையும் சரி, இன்ஃபேக்ட் வரக்கூடிய டேஸ்லையும் சரி, ஒரு 4 to 6 monthsக்குள்ளரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மாற்றங்களை பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்கள் கோல் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட கெரியராக இருக்கட்டும், அதை டெவலப் பண்ணுறதுக்குமே வந்துட்டு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யூ கேன் டேக் அ பிரேக். நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து இப்போது உங்களுக்கு உங்கள் மைண்டு வந்துட்டு ஒரு நிலையாக இல்லை. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு புது ஐடியாவாக இருக்கட்டும், ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், ஒரு கிரியேட்டிவ் மைண்டாக இருக்கட்டும், எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது.
ஸோ பிகாஸ் ஒரு பிரேக்கே இல்லாமல் இருக்கீங்க, எதை செஞ்சாலும் நான் பர்ஃபெக்டாக செய்யணும், ஒரு நேம் அண்ட் ஃபேம் கெட்டக்கூடாது அப்படிங்கிற தாட்னாலேயே தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை இப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த டைமில் ஜஸ்ட் கோ ஃபார் பிரேக், ட்ராவல் போங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களோட லவ்டு ஒன்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணாவே எனக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னா சோலோ ட்ராவலாவது வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் எய்தர் நேச்சர் ரிலேட்டட் பிளேசஸ், இல்லைன்னா ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பிளேஸ், அப்படி இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு பிளேசஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த டைமில். ஓகேங்களா? ஸோ யூ கேன் டேக் அ பிரேக். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நல்லா இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை வந்துட்டு பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களே திருப்பி பேசுறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ கரண்ட்லி உங்களோட லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எய்தர் ரொம்ப வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா சுத்தமாகவே இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுல ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கு. பிகாஸ் நிறைய பேக் ஸ்டாப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஷிப் மேலே உங்களுக்கு இருந்த அந்த ஒரு நம்பிக்கை போயிருக்கலாம். ஸோ பட் ஆனால் இனி உங்கள் லைஃப்பில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ அண்ட் அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன் இனி வரும். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நியூ செட் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க, ஒரு ஃப்ரெண்டாக வருவாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்காத ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கும். உங்ககிட்ட அவங்க கேட்க போறதே ஜஸ்ட் லவ் அஃபெக்ஷன், அவ்வளவுதான். மற்றபடி உங்களை யூஸ் பண்ணணும், அவங்க தேவைக்காக உங்களை ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இனி இருக்க மாட்டாங்க. ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் சோல்ஸ் நீங்கள் இனி அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட அந்த தனிமை, எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் சிவபெருமான் கிட்ட நிறைய வேண்டியிருப்பீங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு பதில கொண்டு வராங்க. ஓகே, சரி, நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் டெஃபினட்டா ஃபுல்ஃபில் ஆகுது. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல இன்னும் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் உங்ககிட்டே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நிறைய தேடல் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய டிராவலிங் எனக்கு தெரியுது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க உங்க லைஃப்ல அடைஞ்சே தீருவீங்க. உங்களுக்கு என்ன கோலோ அந்த கோல்ல இருந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் இனி உங்களை சுத்தி இருக்க போகுது. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க. பிகாஸ் உங்க ஃபியூச்சர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ மீன், இப்போ ஒரு ஏதோ ஒரு பயத்துல முடிவெடுக்காதீங்க. நெகட்டிவிட்டி வேண்டவே வேண்டாம். ஒன்லி லவ்வை ரிசீவ் பண்ணுங்க, லவ்வை கிவ் பண்ணுங்க. அதுதான் நிறைய தேவை. அண்ட் இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லவ் எனர்ஜி பிளாக் ஆகியிருக்கு. ஸோ அது ஒன்ஸ் அகெயின் நீங்க அந்த லவ் எனர்ஜி கொண்டு வரணும் உங்களுக்குள்ளார. நிறைய நீங்க அதாவது நீங்க பேசுற வார்த்தைகள்லயும் சரி, பீப்புளோட நீங்க கனெக்ட் பண்றப்பவுமே அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த எனர்ஜி, அந்த ஆரா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்களை உங்க சைடு கொண்டு வருவீங்க. அண்ட் ஆல்சோ சிவபெருமான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங் வச்சிருக்காங்க. அண்ட் ஆஃபன் உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வெரி சூன் நீங்க சிவபெருமான் பார்க்க கோயிலுக்கு போவீங்க. ஸோ ரொம்ப நாளாக பிளானிங் இருக்கு அப்படின்னா எஸ் போவீங்க. ஃபேமிலியோட டெஃபினட்டாக கோயிலுக்கு போவீங்க. உங்கள் வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த வேண்டுதலில் டெஃபினட்டாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஸோ உங்களோட ஆசைகள், உங்களோட அந்த விஷஸ், இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ பட் ஆனால் இந்த டைமில் அது உங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அந்த ஒரு நெகட்டிவிட்டி தான், அந்த லவ் எனர்ஜி இல்லாதது தான். ஓகேங்களா? அண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் காசிப் பண்ணுறக்கூடிய பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பேஷனேட்டாக லைஃப்பில் சாதிக்கணுங்கிற ஒரு கோல் உள்ள பர்சனை இது வரைக்கும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் வரக்கூடிய டேஸில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் எப்படி பேஷனேட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு ஈக்குவலாகவே அந்த பர்சனும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ லைக் மைண்டட் சொல்லலாம். ஓகே, ஸோ
சரி, நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இழந்துட்டோமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் சரியாகும். அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு பர்சனோட இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க. இப்போ அவங்க ஒரு பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருக்கலாம். ஒன்ஸ் க்ளோஸாக இருந்திருப்பீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டினால வந்துட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு நோ கான்டாக்ட் சூழ்நிலையில தான் இருக்கீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்துட்டு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் யார் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போன அந்த பர்சன் ரெக்ரெட் பண்ணுறாங்க. அவங்க தாட்ல வந்துட்டு இப்போ உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, ஆனால் அது வரைக்கும் வெளியே காமிக்கல. வெரி சூன் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங் லவ் எனர்ஜி தான் பயங்கரமாகவே காமிக்குது. ரொம்ப நிறையா இருக்குது. அண்ட் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு நெகட்டிவிட்டி, அதாவது இந்த விஷயத்த நான் பார்த்தேன், இந்த ப்ராடக்ட்ஸ் என் கையில் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த மாதிரி பழைய ஞாபகங்கள் வரும், ஒரு கஷ்டங்கள் வரும் அப்படின்னா எதை ரிமூவ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்தது அது ரொம்ப தள்ளி வைங்க. பிகாஸ் நெகட்டிவிட்டிக்கு வந்து இடம் கிடையாது. எனக்கு வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் டூ மச் ஆஃப் லவ் எனர்ஜி தான் காமிக்குது. ஃபர்கிவ்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த ஃபர்கிவ்னஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்களேன். அவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக. பிகாஸ் எனக்கு ஏன் வந்து அந்த ஒரு லவ் எனர்ஜியே வரமாட்டேங்குது, ஏன் எனக்கு எப்பயுமே டல்லாக இருக்கேன், ஏன் நெகட்டிவாக இருக்கேன், ஏன் நான் முன்ன மாதிரி இல்லை, இப்படின்னு உங்களுக்குள்ள 1000 கேள்வியை கேட்டுட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணம் அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ் ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு சில பேருக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு கோபமாக இருக்கட்டும், அந்த ஒரு டார்க் மெமரிஸ் வந்துட்டு உங்களுக்குள்ள ஸ்டோர்ட் ஆயிடுச்சு, அது அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்கிவ்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்ட் கனெக்ட் மோர் வித் லவ் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், லவ் ரிலேட்டடான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அதோட அதிகமாக வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு லவ் எனர்ஜி, லவ் விஷயம் சரியாயிடுச்சு அப்படின்னா, லவ் விஷயம்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் அது கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் பிளாக்கேஜில் இருக்குல்ல, அது சரியாயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் லவ் கொடுக்கவும் முடியும், ரிசீவ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? அண்ட் ஆஃபன் வந்துட்டு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மந்திரத்துக்கான பவர் இஸ் 100% ட்ரூ. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ப்ரேயர்ஸ், பாசிட்டிவிட்டி, லவ் எனர்ஜி, இது மூணுமே வந்து போதும், உங்களோட மேஜர் லைஃப் இஷ்யூஸில் வந்து சால்வ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.